கொலம்பியா என்று சொல்லக்கூடிய நாடு அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலுடனான ராஜாங்க ரீதியான உறவாகட்டும், தூதரக உறவாகட்டும், இன்னும் டிப்ளமேட்டிக் சார்ந்த பல்வேறு உறவுகளை இன்று முதல், அதாவது 2ஆம் தேதி மே 2 முதல் துண்டித்து விடுகிறோம். இனிமேல் இஸ்ரேலோடு எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு சைன் பண்ணி டிக்ளரேஷன் பண்ணியிருக்கு. இந்த கொலம்பியாவுடைய தெம்பும் திராணியும் ஆண்மையும் கூட சவுதிகிட்ட இல்லை. இதுவரையும் சவுதி என்ன பண்ணலை, டிப்ளமேட்டிக்காக எந்த உறவையும் நாங்கள் துண்டிக்கிறோம்னு சொல்லலை. காரணம் ஏன், பொருளாதார தேவை இருக்குது. ஸோ கொலம்பியா இப்படி சொன்ன பின்னாடியே இன்னைக்கு ஹமாஸுக்கு மற்ற மகிழ்ச்சி. ஏன்னா கொலம்பியா பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பலஸ்தீனுக்காக குரல் கொடுக்குது, பலஸ்தீனுக்காக எல்லா வகையிலும் ஆறுதலாக நிற்குது. ஸோ பலஸ்தீனோடு இன்று ஒன்றாக, ஏன்னா ஹமாஸ் சொல்லுது சில நாடுகள் கூட ஜியோனிஸ்டுகளோடு சேர்ந்துருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் எங்களுடைய பலஸ்தீன் மக்கள் பின்னாடி, எங்கள் பின்னாடி நின்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்காக ஆதரவாக நிற்கிறீங்க, உங்களுக்கு நன்றிகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹமாஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது. மேலும் ஹமாஸுடைய மூத்த தலைவர் உசாமா ஹம்தன் சொல்கிறாரு, ரஃபாவுக்குள்ளே நீங்கள் நுழையணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அமைதிக்கான பேச்சுவார்த்தையே கிடையாது, மாறாக இது நெருப்புக்கு கீழே நின்று பேசக்கூடிய ஒரு சமமான விஷயம், அதனால் உங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் கிறுக்குத்தனமான சில விஷயங்களை சொல்கிறாங்க. போர் நிறுத்தம் ஹமாஸ் தொடர்ந்து வேண்டும் என்று கேட்டால் பனை கைதிகளை வெளியிட மாட்டோம், ரஃபாக்குள்ள நுழைந்து இனப்படுகொலை செய்வோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. போர் நிறுத்தத்தை வேண்டும் என்று கேட்டால் இதை செய்வோம் என்றா, அப்போ எந்த அளவு அடாவடித்தனமாக இந்த இஸ்ரேல் என்ற தீவிரவாத அமைப்பு இன்னைக்கு செயல்பட்டு இருக்குன்னு பாருங்கள். மேலும் அமெரிக்காவில் தொடர்ந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய கையாட்கள் அங்கே இருந்து கொண்டு அந்த மாணவர்களை துன்புறுத்திட்டு இருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய நகரத்தில் பெரும்பான்மையாக யூதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த யூதர்கள் இருக்கக்கூடிய 200 ஜியோனிச தீவிரவாதிகள் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள், போராடி கொண்டிருந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மேலே பல்வேறு ஆயுதங்களை வச்சு கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அப்போ இதை குறித்து இன்னைக்கு அமெரிக்கா ஒரு கேள்வி எழுப்பலை ஜோ பைடன். காரணம், தனது சொந்த நாட்டு குடிமக்களையே, அமெரிக்கர்களையே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதன் ஒருத்தன் அடிக்கிறான், அதை அமெரிக்க அரசு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அப்போ எனது வேண்டுகோள் இந்த போரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்க மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. எனது கருத்து, நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராடுங்க, ஆனால் ஒரு படி மேலாக சென்று இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய வேலையில் அமெரிக்காவுக்கு எதிராக போராடுங்க, ஜோ பைடனுக்கு எதிராக போராடுங்க. ஏன்னா இந்த போரில் முழு பங்குதாரராக யார் இருக்கா, அமெரிக்கா கொடுக்கக்கூடிய பொருளாதாரம், ஆயுதங்கள், இதன் வழியாகத்தான் இனப்படுகொலை நடக்குது. அப்போ அமெரிக்க அரசை நோக்கி கையை நீட்டி அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாகாணங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் போராட்டம் எடுக்க வேண்டும், அமெரிக்க அரசு பதவி விலங்க வேண்டும், ஆட்சி கவிழ்ப்பு நடக்க வேண்டும், ஜோ பைடன் கைது செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் புஷ்அப் பண்ணாங்கன்னா அது நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது நமது பார்வையாக காணப்படுகிறது. அடுத்து ரஷ்ய தலைவர் புட்டின் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான பல்வேறு செய்திகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இஸ்லாமிய வேதமான குர்ஆனை பாதுகாக்க வேண்டும், குர்ஆனை எரித்து ஏதாவது அசிங்கப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும், ஓரின சேர்க்கையாளர்கள் மீது தண்டனை ஏற்படுத்தப்படும், முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொல்லாதீங்க சொல்லக்கூடிய பல இஸ்லாமிய சார்புடைய கருத்துக்களை இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் வைத்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அடுத்த ஒரு கருத்து, ரஷ்ய தலைவர் புட்டின் நேற்றைய தினம் வெளியிட்ட செய்தி, ரஷ்யாவில் பாஸ்போர்ட்டில் போடக்கூடிய புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் எல்லாமே ஹிஜாபோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஏன்னா பல நாடுகளில் பாஸ்போர்ட்டில் ஹிஜாப்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கருத்தை தான் மேற்குலகம் எல்லாமே வைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அது ஒரு தீவிரவாதத்துடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு புட்டின் என்ன சொல்கிறாரு, ஹிஜாப் உடுத்துவது உங்களது உரிமை, ஹிஜாபோடு நீங்கள் இருங்க, ஹிஜாப் உங்களுக்கு சேஃப்டி தான், பிரச்சனையே கிடையாது. பாஸ்போர்ட்டில் நீங்கள் போடுறீங்களா, அதை நீங்கள் ஹிஜாபோட அந்த ஸ்கார்ஃப் போட்டு போடுறீங்களா, அதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரவை இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டின் வெளிப்படையாக வச்சிருக்கிறார். அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ரஷ்ய தலைவர் புட்டினை குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அவர் எந்த அளவு இஸ்லாம் சார்புடைய, குறிப்பாக ரஷ்யா கிட்டத்தட்ட கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, பைபிளை அதிகமாக வாசிக்கக்கூடிய நபர் புட்டினாக காணப்படுகிறார். பைபிள் குர்ஆன் என்ன சொல்லுது, என்ன நல்ல விஷயங்களை சொல்லுது, மனித குலத்திற்கு ஏற்ற விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை உள்வாங்கி தான் சில சட்டங்களையும் அவர் எடுக்கிறார். இது மத பார்வையில் பார்க்கப்படலாம், ஆனால் அந்த மதங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் செயல்களும் எப்படி இருக்குது, இந்த மனித குலத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் திருமணம் செஞ்சுக்கணும், ஆணும் ஆணும் செஞ்சுக்க கூடாது, அது இயற்கையில் தவறு, வேதங்களும் அப்படிதான் சொல்லுது, குரானும் அப்படிதான் சொல்லுது, பைபிளும் அப்படிதான் சொல்லக்கூடிய கருத்தை முன்வைக்கிறாரு புட்டின் அவர்கள். அப்போ அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு தலை சிறந்த தலைவனுக்கு எப்படி ஒரு அடையாளங்கள் இருக்குமோ அது இன்னைக்கு ரஷ்ய தலைவர் புட்டினுக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து பாரிஸில் நடைபெறக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் இஸ்ரேல் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாரிஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் ரஷ்யா கலந்து கொள்ளக்கூடாது, காரணம் உக்ரைனை அவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தின் வழியாக இன்னைக்கு ரஷ்யாவிற்கு ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள தடை விதிக்கப்படுகிறது. அதனால் அடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் வெகுஜன மக்கள் எல்லாமே இந்த பாரிஸுடைய ஒலிம்பிக் குழுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அப்போ நீ ரஷ்யாவை தடை செஞ்சேன்னா இஸ்ரேலையும் தடை செய்யணும். ஏன்
இஸ்ரேல் மிகப்பெரிய இனப்படுகொலையை காசாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதனால இஸ்ரேலை நீ ஒலிம்பிக்ல சேர்த்துக்காத, ஒலிம்பிக்ல இருந்து நீக்கி வை, நீ ரஷ்யாவுக்கு ஒரு நீதி, நீ இஸ்ரேலுக்கு ஒரு நீதி கொடுப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் இன்னைக்கு போராட்டங்கள் அங்கங்க வெடிச்சிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.